காளி முகத்திடலில் கரையொதுங்கிய சடலங்கள். போலீசார் வெளியிட்டுள்ள தகவல். மடி திருவிழா தொடர்பில் முன்வைக்கப்பட்டுள்ள தீர்மானங்கள். எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் தொடரும் முறைகேடு. ஏமாற்றத்தில் மக்கள். முறையான வழிகளில் பணம் அனுப்பினால் மின்சார வாகனம் இறக்குமதி செய்யலாம். அரசாங்கம் அறிவிப்பு. திவாலான நிலையில் குழந்தைகளுக்கு உணவு வழங்க அவசர உதவியை நாடும் இலங்கை. இலங்கைக்கு பெரும் சிக்கலாக மாறும் சீன கப்பல் விவகாரம். ரணிலில் அரசாங்கத்திற்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. இந்தியாவின் அதிருப்திக்கு மத்தியில் இலங்கை வரும் சீன கப்பலின் ஆபத்தான திறன்கள். சர்வகட்சி அரசாங்கம் ரணிலிடம் முன்வைக்கப்பட்டுள்ள நிபந்தனைகள். கோட்டபாய ராயபக்சவை பாதுகாப்பாக நாட்டிற்கு அழைத்து வாருங்கள். ஜனாதிபதியிடம் கோரிக்கை. மாடிப்பாய் பகுதியில் விபத்து. 3 படுகாயம். கோட்டாபயவை வேட்டையாட திட்டமிட்ட சதி. சட்டத்தரணி மனோஜ் கமகே தெரிவிப்பு. ஜனாதிபதி செயலகத்திற்குள் அத்துமீறி நுழைந்த நபர் கைது. டீசல் விலை குறைப்பு. மட்டக்களப்பில் மீண்டும் தீவிரமாக பரவும் கொடிய நோய். கொரோனா இல்லை. சமையல் எரிவாயுவின் விலை குறைகின்றது. மீனவர்களுக்கு எச்சரிக்கை. கோட்டா ஹோகம போராட்டக்காரர்கள் கைது செய்யப்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஸ்ரீதரன். 22வது திருத்த சட்டமூலத்திற்கு அமைச்சரவை அனுமதி. உயர்தர மாணவர்களுக்கான அறிவிப்பு. சர்வகட்சி அரசாங்கத்தை அமைப்பதற்கு முன்னர் ஜனாதிபதியுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க நேற்று கடிதம் ஒன்று அனுப்பினார். இந்த கடிதத்தில் ஏற்கனவே நியமித்துள்ள அமைச்சரவையை ரத்து செய்ய வேண்டும். ஊழலில் ஈடுபட்டவர்களை உள்ளடக்கிய வகையில் ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்ட சில நியமனங்களை ரத்து செய்ய வேண்டும். சர்வதேச நாணய நிதியத்தை கையாளும் போது பின்பற்றப் போகும் முறைமைகளை ஜனாதிபதி வெளிப்படுத்த வேண்டும். இவை மேற்கொள்ளப்படாவிட்டால் ஜனாதிபதியுடன் நடத்தப்படும் திறந்த உரையாடல்களில் எந்த பயனும் இல்லை. நீங்கள் உருவாக்க உத்தேசித்துள்ள புதிய அரசாங்கம் அனைத்து அரசியல் கட்சிகளையும் உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும். மேலும் ஒவ்வொரு கட்சி குழுக்களும் இணைவதன் மூலம் நாடாளுமன்றத்தில் பங்கு வகிக்க வேண்டும். ஜனாதிபதி உருவாக்க உத்தேசிக்கும் அரசாங்கம் உண்மையிலேயே அனைத்து கட்சி அரசாங்கமாகவும் அனைத்து அரசியல் கட்சிகளின் சம்மதத்துடன் வேலை திட்டத்தை முன்னெடுக்கும் அரசாங்கமாகவும் இருக்க வேண்டும். எனவே அனைத்து கட்சி ஆட்சி பற்றிய உரையாடல் தொடர்வது தமது நிலைப்பாட்டுக்கு ஜனாதிபதி தரப்பில் தரப்படும் பதில்கள் பொறுத்தது என்று ரணவக்க தெரிவித்துள்ளார். மூலங்காவில் நாச்சிகுடா சந்தியில் அமைந்துள்ள எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் முறைகேடு ஒன்று நேற்று பதிவாகியுள்ளது. கிளிநொச்சி மாவட்டத்தில் மூலங்காவில் நாச்சிகுடா சந்தியில் அமைந்துள்ள பூநகரி பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தின் எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் இவ்வாறு முறைகேடு இடம்பெற்றுள்ளது. எரிபொருள் தீர்ந்துவிட்டதாக பொதுமக்கள் திருப்பி அனுப்பப்பட்ட நிலையில் கியூஆர் பரிசோதனையின்றி மோட்டார் சைக்கிள்கள் சிலவற்றுக்கு மீள் நிரப்பப்பட்டுள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். இதேவேளை கொள்கலன்களுக்கும் எரிபொருள் வழங்கப்பட்டுள்ளது. இச்சம்பவம் தொடர்பில் மக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர். இந்த விடயம் தொடர்பில் பூநகரி பிரதேச செயலாளர் அகிலன் கருத்து தெரிவிக்கும் போது நேற்று முன்தினம் வரை பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். நாடு முழுவதும் கியூஆர் அட்டை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் எமது ஆளணியை நிறுத்திக் கொண்டோம். இந்த முறைப்பாடு தொடர்பில் உரிய விசாரணை நடத்தப்படும் என கூறியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராயபக்சவை திட்டமிட்ட வகையில் வேட்டையாடும் சதி நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாக சட்டத்தரணி மனோஜ் கமகே தெரிவித்துள்ளார். கொழும்பில் செய்தியாளர் சந்திப்பு ஒன்றில் பேசிய அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ஜாஸ்மின் சுகா தலைமையில் சிங்கப்பூர் அரசிடம் போர்க்குற்றங்கள் நடந்ததாக முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. எனினும் 30 ஆண்டுகளாக பயங்கரவாதத்தால் ஆட்கொள்ளப்பட்ட போரை முடிவுக்கு கொண்டு வந்த ஒரு தலைவர் இப்படி வேட்டையாட தயாராகிறார். கோட்டாபய ராயபக்ச அதிகாரத்தை காப்பாற்றுவதற்காக மக்களை கொன்றவரல்ல. அவர் ஒரு ஜனநாயக தலைவர். அவர் சிங்கப்பூரில் அனாதையாக இருக்கக்கூடாது. அவர் உடனடியாக இலங்கைக்கு அழைத்து வரப்பட வேண்டும். அவரது வாழ்வில் ஏற்படும் பாதிப்புகளில் இருந்து அவரை காப்பாற்ற வேண்டியது தற்போதைய அரசாங்கத்தின் பொறுப்பு. கோவிட் தொற்று நோய்களின் போது மக்களை காப்பாற்றிய பங்களிப்பை நாம் மறக்க முடியாது. இந்நிலையில் சரத் பொன்சேகா தற்போது என்ன செய்கிறார் என்பது பற்றி எங்களுக்கு ஒரு பெரிய புதிர் உள்ளது. 225 பேரும் வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்பதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. அப்படி விடுவதற்கு இது மளிகை கடை இல்லை. எல்லோரையும் வீட்டுக்கு அனுப்பி இந்த நாட்டின் ஆட்சியை யாரிடம் கொடுப்பது? இந்த நாட்டில் பொருளாதார அரசியல் ஸ்திரத்தன்மை இருப்பதாக தெரியவில்லை. கடந்த காலத்தை போன்று தற்போதும் சில அரசியல் குழுக்கள் மக்களை வன்முறைக்கு வழிநடத்த முயற்சிக்கின்றன. அரசியல் ஸ்திரத்தன்மை உள்ள ஒரு நாடு சர்வதேச நாணய நிதியத்தின் உதவியை பெறுவதற்கு முற்றிலும் சாத்தியமில்லை. உங்களின் அரசியல் பகடை விளையாட்டை ஒரு கணம் மறந்துவிட்டு துன்பப்படும் மக்களுக்காக 225 தலைமையுடன் இணைந்து நாட்டை கட்டியெழுப்ப உதவுங்கள் என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். இலங்கையின் பொருளாதார நெருக்கடி காரணமாக 10 பேரில் 9 பேரே அரச கைகளை நம்பியிருப்பதால் குழந்தைகள் மத்தியில் வேகமாக பரவி வரும் ஊட்டச்சத்து குறைபாட்டை சமாளிக்க அரசாங்கம் அவசர வேண்டுகோளை விடுத்துள்ளது. போதிய உணவின்மையால் பல லட்சம் குழந்தைகளுக்கு உணவளிக்க தனியார் நன்கொடைகளை நாடியுள்ளதாக பெண்கள் மற்றும் குழந்தைகள் விவகார அமைச்சகம் இன்று தெரிவித்துள்ளது.
சுதந்திரத்திற்கு பின்னர் இலங்கையின் மிக மோசமான பொருளாதார நெருக்கடியில் இலங்கை சிக்கி தவிக்கும் இலங்கையால் டாலரை பெற்றுக்கொள்ள முடியாதுள்ளது. கொழும்பில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சின் செயலாளர் நீல் பண்டார ஹபுகின்னே, கோவிட் தொற்று நோய் உச்சத்தில் இருந்தபோது பிரச்சினை மோசமாக இருந்தது. எனினும் தற்போது பொருளாதார நெருக்கடியுடன் நிலைமை மிகவும் மோசமாக உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். 2021ஆம் ஆண்டின் நடுப்பகுதியில் 5 வயதிற்குட்பட்ட 5,70,000 பெண்கள் மற்றும் சிறுவர்களில் 1,27,000 ஊட்டச்சத்து குறைபாடுள்ள குழந்தைகளை கணக்கிட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அப்போதிருந்து பரவலான பணவீக்கம், உணவு மற்றும் பிற அத்தியாவசிய பொருட்களின் கடுமையான பற்றாக்குறையின் காரணமாக இந்த எண்ணிக்கை சடுதியாக உயர்ந்துள்ளதாக அவர் மதிப்பிட்டுள்ளார். கடந்த ஆண்டில் 90% அதிகமான மக்கள் நிதியுதவிக்காக அரசாங்கத்தை நம்பியிருந்ததால் நேரடி அரசு உதவிகளை பெறுபவர்களின் எண்ணிக்கை சுமார் 2 மடங்காக அதிகரித்துள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார். இவர்களில் சுமார் 1.6 மில்லியன் அரசாங்க ஊழியர்கள் உள்ளடங்குவதாகவும் அவர் கூறியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச நாடு திரும்பவும் அவருக்கு வழங்கப்பட வேண்டிய அனைத்து சலுகைகளையும் வழங்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஹேட்டபே ராஜோபவனா ராமதிக வணக்கத்திற்குரிய ஹப்பட்டியாகோட ஸ்ரீவிமல தேரர் இந்த கோரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து ஜனாதிபதிக்கு அவர் இன்று கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். அந்த கடிதத்தில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: இந்த நாட்டில் பெரும்பான்மையான சிங்கள பௌத்தர்களின் ஆசையுடன் ஆட்சிக்கு வந்த முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தற்போது தனது நாட்டை விட்டு வெளியேறியுள்ளார். இந்த நாட்டிற்கு நேர்மையான சேவை செய்ய வேண்டும் என்ற நம்பிக்கையில் அவர் இரட்டை குடியுரிமையையும் இழந்தார். 74 ஆண்டுகளாக அரசியல் வரலாற்றில் எந்த தவறும் செய்யாத அமைதியானவர், ஒரு பௌத்த அரச தலைவர் என்ற வகையில் கோட்டாபய ராஜபக்ச தனது நிறைவேற்று அதிகாரத்தை எந்த ஒரு மக்களுக்கு எதிராகவும் பிரயோகிக்கவில்லை. தற்போது சூழ்நிலையில் புத்திசாலித்தனமாக சிந்தித்தார். மகா சங்கத்தினர் என்ற வகையில் கோட்டாபய ராஜபக்ச பொறுமையுடனும் கருணையுடனும் தனது அதிகாரத்தை விட்டு விலகியதை ஒரு உண்மையான பௌத்த தலைவரின் மாபெரும் விலகலாகவே பார்க்கிறோம். அவர் ஆற்றிய அளவிட முடியாத சேவையை நன்றியுடன் நினைவு கூறுமாறும் அவர் பாதுகாத்த தாய்நாட்டிற்கு திரும்புவதோடு முன்னாள் ஜனாதிபதிக்கு தேவையான பாதுகாப்பையும் அனைத்து சலுகைகளையும் வழங்குமாறும் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் தாங்கள் தனிப்பட்ட முறையில் தலையிட்டு கோட்டாபய ராஜபக்ச நாடு திரும்புவதற்கு ஏற்பாடு செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் என அவர் தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். முறையான வழிகளில் அதிக பணம் அனுப்புவதை ஊக்குவிப்பதற்காக தாம் முன்வைத்த 2 ஆலோசனைகளுக்கு அமைச்சரவை இணக்கம் தெரிவித்துள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மெனுச நாயக்கர தெரிவித்துள்ளார். அனுப்பப்பட்ட பணப்பரிமாற்றத்தின் அடிப்படையில் புதிய வரியில்லா கொடுப்பனவு தொடர்பான முன்மொழிவுக்கு அமைச்சரவையில் இணக்கம் காணப்பட்டதாக அமைச்சர் கூறுகிறார். முறையான வழிகளில் அனுப்பப்படும் பணத்தில் 50% இணையான மின்சார வாகனத்தை இறக்குமதி செய்வதற்கான உரிமம் வழங்கும் முறைக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். விமான நிலையத்தில் அமெரிக்க டாலர்களில் பணம் செலுத்த தயாராக இருக்கும் சுற்றுலா பயணிகள், புலம்பெயர் தொழிலாளர்கள் மற்றும் இரட்டை குடிமக்களுக்கு எரிபொருள் அனுமதி சீட்டு வழங்கும் முன்மொழிவுக்கு எரிசக்தி அமைச்சர் கஞ்சனா விஜயசேகர இணங்கியதாக அவர் மேலும் கூறினார். எரிபொருள் அனுமதி சீட்டை பெற்றவுடன் அவர்கள் எரிபொருளுக்காக வரிசையில் நிற்க தேவையில்லை என்றும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். மானிப்பாய் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட மானிப்பாய் சந்தியில் நேற்று ஏற்பட்ட விபத்தில் 3 படுகாயப்படுத்துள்ளனர். அவர்களில் ஒருவரது நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக மானிப்பாய் போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருவதாவது: 2 மோட்டார் சைக்கிள்கள் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்தில் காயமடைந்தவர்கள் அருகில் இருந்தவர்களின் உதவி மூலம் ஜாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை மானிப்பாய் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். டீசல் விலையை குறைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக சிபெட்கோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. அதன் அடிப்படையில் ஆட்டோ டீசலின் விலை 10 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நேற்றிரவு 10 மணி முதல் இவ்வாறு விலை குறைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஏனைய எரிபொருட்களின் விலையில் எவ்வித மாற்றமும் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீன கப்பலின் ஹம்பாந்தோட்டை விஜயம் தொடர்பில் ரணில் விக்ரமசிங்கவின் அரசாங்கம் இந்தியாவினால் விரும்பத்தக்காத அளவில் பார்க்கப்படுகிறது. எனவே கடந்த மாதங்களில் இருந்து அதே அளவு உற்சாகத்துடன் விரிந்து உதவிகளை வழங்க இந்தியா எவ்வளவு உற்சாகமாக இருக்கும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்று சர்வதேச ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது. இரட்டை ஏஜென்ட்களில் செல்லும் சீனா முறையே இந்தியாவையும் அமெரிக்காவையும் தந்திரோபாயம் மற்றும் பொருளாதார முனைகளில் எதிர்கொள்ள இலங்கையை தேர்ந்தெடுத்துள்ளது என்று அரசியல் ஆய்வாளரான என் சத்தியமூர்த்தி குறிப்பிட்டுள்ளார். உணவு, எரிபொருள் மற்றும் அந்நிய செலாவணி என்று இலங்கை முறையிட்ட போது சீனா காது கேளாமல் இருந்த நிலையில் இந்தியாவை இலங்கைக்கு உதவியது. எனினும் பீஜிங்கின் சட்டபூர்வமான கடல்சார் நடவடிக்கைகளில் புதுடெல்லி தலையிடக்கூடாது என்று சீனா இந்தியாவின் பெயரை குறிப்பிடாமல் கூறியுள்ளது. பீஜிங்கின் கடன் ராஜதந்திரமே இலங்கையை திவால் நிலைக்கு இட்டு சென்றது. அமெரிக்கா தொடர்ந்தும் குற்றம் சுமத்தி வருகிறது. இந்த நிலையில் தாய்வான் விடயத்தில் அமெரிக்காவை சீனா எச்சரித்துள்ளது.
இலங்கைக்கு வரும் சீன கப்பல் இந்திய பெருங்கடல் மற்றும் விண்வெளி பகுதிகளில் இந்திய எல்லைக்கு அருகாமையில் மற்றும் அதற்கு மேல் அறிவியல் ஆய்வுகளை மேற்கொள்ளுமா என்பது எந்த தெளிவும் இல்லை. எனினும் இலங்கை அரசாங்கத்திடம் சீனா இந்த விடயங்களை பகிர்ந்து கொள்ளுமா என்று ஆய்வாளர் கேள்வி எழுப்பியுள்ளார். இதேவேளை சீன கப்பலின் ஹம்பாந்தோட்டை விஜயம் தொடர்பாக ரணில் அரசாங்கம் விரும்பத்தகாத வகையில் பார்க்கப்படுவதால் கடந்த மாதங்களில் இருந்து அதே அளவு உற்சாகத்துடன் இந்தியா உதவிகளை வழங்கும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இலங்கை மக்களுக்கு உதவ இந்தியா தயாராகவே உள்ளது. இதற்கு இலங்கை சீன கப்பல் விடயத்தில் இந்தியாவுடன் தெளிவான முடிவுக்கு வர வேண்டும். இல்லையெனில் சீனா இலங்கை மக்களுக்கு பாரிய அளவில் உதவுமா, அத்துடன் ஏற்கனவே வழங்கியுள்ள கடன்களை சீரமைக்க அது தயாராக உள்ளதா என்பதற்கு சீனா இதுவரை பதில்கள் இதனையும் வழங்கவில்லை என்று அரசியல் ஆய்வாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். எதிர்வரும் ஆவணி மாதம் 15ஆம் தேதி இடம்பெறவுள்ள மடு ஆவணி திருவிழா தொடர்பாகவும் முன்னாயத்த நடவடிக்கைகள் தொடர்பில் ஆராயும் முன்னாயத்த கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. இந்த கலந்துரையாடல் நேற்று காலை மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் ஸ்டான்லி டி தலைமையில் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றுள்ளது. இதன்போது மடு திருத்தலத்தின் ஆவணி திருவிழா தொடர்பாக ஆராயப்பட்டுள்ளது. தற்போதைய சூழ்நிலையில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள காரணத்தினாலும் சுமார் 4 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் நாட்டின் பல பாகங்களில் இருந்தும் பெறுவார்கள் என்ற காரணத்தால் அதற்கு அமைவாக திணைக்களங்கள் தொடர்பான சேவைகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் விசேட புகையிரத சேவை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கொழும்பில் இருந்து மடு புகையிரத நிலையத்திற்கும் அனுராதபுரத்தில் இருந்து மடு புகையிரத நிலையத்திற்கும் எதிர்வரும் 13ஆம் 14ஆம் மற்றும் 15ஆம் தேதிகளில் புகையிரத சேவைகள் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மடு புகையிரத நிலையத்திலிருந்து மடு திருத்தலத்திற்கு பேருந்து சேவைகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. மேலும் கோவிட் தொற்று மீளவும் ஆரம்பித்துள்ளமையால் பொதுமக்கள் கட்டாயம் முகக்கவசம் அணிந்து திருவிழா திருப்பலியில் கலந்து கொள்ள வேண்டும் என தீர்மானிக்கப்பட்டது. இந்த கலந்துரையாடலில் மன்னார் மறைமாவட்ட ஆஜர் இமானுவேல் பெர்னாண்டோ, மன்னார் மறைமாவட்ட குரு முதல்வர் கிறிஸ்துநாயகம் அடிகளார், மடு திருத்தல பரிபாலகர் SJ பெப்பி சோசை அடிகளார், சுகாதார திணைக்கள அதிகாரிகள், திணைக்கள தலைவர்கள், போலீஸ், ராணுவ அதிகாரிகள் என பலர் கலந்து கொண்டனர். இந்தியாவின் அதிருப்தி. இலங்கையின் ராஜதந்திர சர்ச்சைக்கு மத்தியில் சீன கடற்படை கப்பல் ஜுவான் பாங் 5 இலங்கையின் கம்பாந்தோட்டை துறைமுகத்தை நோக்கி தனது பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த கப்பல் தொடர்பில் இந்தியா தனது அதிருப்தியை இலங்கையிடம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் இந்த கப்பலின் திறன் குறித்து புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஜுவான் பாங் 5 சீன கப்பலானது ஆபத்தான திறன் கொண்டதாக கூறப்படுகிறது. இதன் மூலம் செயற்கைக்கோள்கள் மற்றும் ராணுவ நிறுவல்களை கண்காணிக்க முடியும். இது ஜுவான் பாங் தொடரின் 3வது தலைமுறை கண்காணிப்பு கப்பல் மற்றும் 750 கிலோமீட்டர் வான்வழி வரம்பை கொண்டுள்ளது. அதாவது சுமார் 6 தென்னிந்திய துறைமுகங்கள் மற்றும் பல அணுமின் நிலையங்கள் துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டிருந்தாலும் கூட இந்த கப்பலின் வரம்பிற்குள் அவை அனைத்தையும் கண்காணிக்க முடியும் என்று இந்திய ஊடகம் ஒன்று கூறியுள்ளது. இந்திய பெருங்கடலின் வடக்கு பகுதிகள் பாரம்பரியமாக இந்தியாவின் செல்வாக்கு மண்டலத்திற்குள் கருதப்படுகின்றன. மேலும் சில முக்கியமான உலகளாவிய வர்த்தக கடல் பாதைகள் இருக்கும் இந்த நீரில் இந்திய கடற்படை வழக்கமான இருப்பை கொண்டுள்ளது. இந்த நிலையில் இங்கு சீன பிரவேசம் இந்தியாவுக்கு கவலையளிக்கும் விடயமாகவே உள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கப்பல் எதிர்வரும் 11ஆம் தேதி சீனாவின் குத்தகைக்குள் இருக்கும் கம்பாந்தோட்டை துறைமுகத்திற்கு வந்து ஆகஸ்ட் 17ஆம் தேதி திரும்பி செல்லும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 2022ஆம் ஆண்டுக்கான உயர்தர பரீட்சைக்கான விண்ணப்பங்கள் இன்று முதல் எதிர்வரும் 19ஆம் தேதி வரை ஆன்லைன் முறையில் ஊடாக கோரப்படவுள்ளதாக பரீட்சை திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன்படி அனைத்து விண்ணப்பதாரர்களும் www.doenets.lk அல்லது www.onlineexams.gov.lk OEAC என்ற பரீட்சைகள் திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்தினூடாக தமது விண்ணப்பங்களை ஆன்லைனில் சமர்ப்பிக்க வேண்டும். உயர்தர பரீட்சைக்கு விண்ணப்பிக்கும் அரச பாடசாலை மாணவர்கள் ஏற்கனவே தமது பாடசாலை அதிபர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள பயனாளர் பெயர் மற்றும் கடவு சொல்லை பயன்படுத்தி விண்ணப்பிக்க வேண்டும் என பரீட்சை திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது. தனிப்பட்ட விண்ணப்பதாரர்கள் உரிய அறிவுறுத்தல்களின்படி விண்ணப்ப படிவத்தை ஆன்லைனில் பூர்த்தி செய்ய வேண்டும். அதன் அச்சிடப்பட்ட நகல் கிடைத்த பின்னர் தேவை ஏற்படும் பட்சத்தில் அதனை வழங்குவதற்காக தனது வசம் வைத்திருக்க வேண்டும் என பரீட்சை திணைக்களம் விடுத்துள்ள அறிவிப்பில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காளிமுகத்திடற் கடற்கரையில் நேற்று காலை நபரொருவரின் சடலம் கரையொதுங்கியிருந்த நிலையில் சடலம் இதுவரையில் அடையாளம் காணப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஒரு வாரத்தில் காளிமுகத்திடலில் கடற்கரையில் கரையொதுங்கிய 2வது சடலம் இதுவென போலீசார் தெரிவிக்கின்றனர். நேற்று கண்டெடுக்கப்பட்ட சடலம் 40 வயது மதிக்கத்தக்க நபருடையது என முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. காளிமுகத்திடலில் போராட்ட இடத்திற்கு அருகிலுள்ள கடற்கரை பகுதியில் சடலம் கரையொதுங்கியமை குறித்து பல்வேறு தரப்பினர் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர்.
நேற்று காலை காளிமுகத்திடலில் சடலம் கரையொதுங்கியமை தொடர்பில் கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் கோட்டை போலீஸ் அதிகாரிகள் பரிசோதித்து பின்னர் சடலத்தை கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரேத அறையில் ஒப்படைத்துள்ளனர். இறந்தவரின் அடையாளம் நேற்று மாலை வரை அடையாளம் காணப்படவில்லை. இறந்தவரின் உடலில் காயங்கள் ஏதும் இல்லை. அவர் தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். கோட்டா ஹோகம்ப போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர்கள் தற்போது அரசாங்கத்தினால் கைது செய்யப்படுகின்ற நடவடிக்கையினை ஏற்றுக்கொள்ள முடியாது என யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியின் அதிபர் காரியாலயம் நேற்று திறந்து வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். சர்வகட்சி அரசாங்கம் அமைக்கப்பட்டால் அதில் தமிழர் தரப்பிற்கான தீர்வினை நோக்கிய பயணத்தின் ஆரம்பமாக இருக்க வேண்டும் என்றும், குறித்த அரசாங்கத்தில் அனைத்து கட்சிகளும் அங்கம் வகிக்கின்ற வேளையிலே தமிழர்களின் பிரச்சினை தொடர்பிலே பேசப்பட்டு அதற்கான தீர்வுகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் இதன்போது குறிப்பிட்டார். அத்துடன் கோட்டா ஹோகம போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர்கள் தற்போது அரசாங்கத்தினால் கைது செய்யப்படுகின்ற நடவடிக்கையினை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும், தமிழர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபடாமல் இருக்க வேண்டும் என்பதை நான் ஏற்கனவே தெரிவித்திருந்தேன் என்பதையும் இதன்போது சுட்டிக்காட்டினார். மறு அறிவித்தல் வரை மீன்பிடி மற்றும் கடற்தொழில் நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. புத்தளத்திலிருந்து கொழும்பு, ஹாலி மற்றும் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பரப்புகளில் மீன்பிடியில் ஈடுபடுபவர்களுக்கு இந்த அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த கடற்பரப்புகளில் மணிக்கு 60 தொடக்கம் 70 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசுவதுடன் கடல் அலைகளும் எழக்கூடும் என திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. உத்தேச 22வது அரசியலமைப்பு திருத்த சட்டமூலத்திற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. நீதியமைச்சர் விஜயதாச ராயபக்ச இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். இன்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தின் போது இதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதிக்கான அதிகாரங்களை குறைத்து நாடாளுமன்றத்திற்கு அதிக பலத்தினை வழங்கும் வகையில் குறித்த அரசியலமைப்பு சட்டம் மூலம் தயாரிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஜூலை 9ஆம் தேதி ஜனாதிபதி செயலகத்திற்குள் அத்துமீறி நுழைந்த நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். 38 வயதுடைய பண்டிப்பட்டி பகுதியைச் சேர்ந்த ஒருவர் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் சில தினங்களாக டெங்கு நோய் பரவல் அதிகரித்து வருகின்றது. கடந்த ஜூலை 18ஆம் தேதி தொடக்கம் 24ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் 12 பேர் டெங்கு நோய் தாக்கத்திற்குள்ளாகியுள்ளதுடன் இந்த ஆண்டில் மொத்தமாக 901 பேர் டெங்கு நோய் தாக்கத்திற்கு உள்ளாகியுள்ளதாக மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார பணிப்பாளர் வைத்திய கலாநிதி ஜி சுகுணன் அறிக்கையொன்றினூடாக தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 5ஆம் தேதி முதல் சமையல் எரிவாயுவின் விலையை குறைக்க லிட்ரோ நிறுவனம் தீர்மானித்துள்ளது. இதனை லிட்ரோ நிறுவனத்தின் தலைவர் முதித்த பீரிஸ் அறிவித்துள்ளார்.